என் பேர் சின்னசாமி, திருவண்ணாமலை மாவட்டம். ஒரு ஊரில் ஒரு ஆசிரியர். அவர் ஆசிரியராக இருந்தால் அவருக்கு 2 பசங்க. 2 பசங்க பிறந்தது. 2 பையன். பையன் பிறந்ததும் படிக்க வச்சாங்க. நல்லா திறமையாக படித்தாங்க. மூத்த புள்ள இன்ஜினியரு, 2வது புள்ள ஆசிரியர். 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் கல்யாணம் ஆகி அவருக்கு பெரியவருக்கு 2 பையன் 1 பொண்ணு, சின்னவருக்கு 1 பொண்ணு 1 பையன். குடும்பம் அந்த ஊரில் ஒரு நல்ல குடும்பம். ஒரு ஆசிரியர், அவர் ஆசிரியர் முடிச்சுட்டு வந்தால் ஊரில் ஒரு கல்யாணம், ஒரு திருமணம், மஞ்சள் நீராட்டு விழா, ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் அவர் தான் வந்து முன்ன நின்று அவர் செய்கிறவர். எங்கள் ஊரில் கூட கண்ணக்கந்தில் பாண்டுரங்க ஆசிரியர், அவர் எனக்கு மாமாவாக வேணும். அவர் ஆசிரியர் தான் இருந்தார். எதுவாக இருந்தாலும் ஒரு கல்யாணம், ஒரு மஞ்சள் தண்ணி, ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் வந்து முன்ன நின்று செய்வார். அதே போல் அவர் குடும்பம் ஒரு நல்ல குடும்பம்னு ஒரு பேர் எடுத்துச்சு, ஆசிரியர் குடும்பம். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, இந்த பசங்கள்லாம் பந்து ஆடினாங்க. பந்து ஆடும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு தம்பி மட்டும் என்ன பண்ணான், அட போட தேவிட பையான்ட்டு. அப்புறம் அவங்க இன்னொருத்தன் என்னன்னா, நீ தாண்டா தேவிடானாங்க. அதுக்குள்ளே சின்னவங்க வந்தாங்க. சின்னவங்க வந்து ஏமா எப்படி பேசுது பாருன்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களும் அப்படியே கொஞ்சம் கெட்ட வார்த்தை அப்படியே பேசுகிற மாரி பேசின பார்த்து அப்படியே சண்டை வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனதுமே அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து, என்னப்பா நீங்கள் சின்ன பசங்களாம் சண்டை போடுவாங்க, அதுக்கோசரமாக இதுமாரி பண்ணணும்னு இருக்கிறவங்க விலைக்கு விட்டாங்க. விலைக்கு விட்டு தான் அப்புறம் எல்லாம் கும்பலாக போட்டாங்க. அப்புறம் இன்ஜினியர் வந்தார். அவர் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு அந்த பெரியவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க, எனக்கும் அவளுக்கும் இனிமேல் அவன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். ஆக மொத்தம் இடத்த நம்ம பங்கிட்டோம். ஒரு கட்டம் விட்டுறமாரு. இப்படியே நல்ல முறையாக இருக்கும்போதே அந்த ஆசிரியர் என்ன பண்ணார், மாறு அடுப்பு வந்து அவர் இறந்துட்டார். அந்த ஆசிரியர் இறந்துட்டார். இறந்ததுமே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இன்ஜினியர் வீட்டில் 1 மாதம், வாதிர வீட்டில் 1 மாதம், அதே போல் ஒரு வருஷம் இப்படியும் சாப்பிட்டு இருந்தார். சாப்பிட்டு இருந்ததும் கணவர் இறந்தது அவங்களுக்கு ஒரு மனசுலே அது ஊறி அவங்களுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக போய் அந்த அம்மாவும் இறந்ததுமே தான் இறந்துட்டாங்க. அப்புறம் குடும்பம் கொஞ்சம் நல்ல மாதிரியாக போயின்னே இருக்குது. இவங்களும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வேலைக்கு போனாங்கன்னா இவங்க பார்த்துவாங்க, இவங்க வேலைக்கு போனாங்கன்னா அவங்க பார்த்துவாங்க. அப்படியே இருக்கும்போது இந்த பசங்களுக்குள்ளே இந்த பால் ஆடும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை அவனை பார்த்து, நீ சண்டை போடு நான் சண்டை போடணும் போது அப்புறம் அவங்க அம்மாலாம் வந்து நீயா நானுன்னு சண்டை போடும்போது ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் விலைக்கு விட்டாங்க. விலைக்கு விட்டதும் அப்புறம் அப்படியே போனாங்க. அப்புறம் இன்ஜினியரு சாயந்தரம் வந்தார். வந்ததுமே அந்த அம்மா என்னாங்க, இடத்த பங்கிட்டுடணும், பங்கடாத விட முடியாது, இனிமேல் நாங்கள் கூட்டாக பயிர் வைக்க மாட்டோம், அவளுக்கு எனக்கும் ஒத்து வராதுன்னாங்க. ஏம்மா நல்லா தானே போகுது, இப்போ நம்ம எங்கன்னா ஒரு அவங்க அம்மா வீட்டுக்கு நம்மலாம் போனோம்னு வச்சுக்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம எதனா ஒரு விசேஷத்துக்கு போனால் அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க எதனா விசேஷத்துக்கு போனால் நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு தேவை பாகம் பங்கிட்டுடணும், அப்படின்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நீ அந்த அம்மா சொன்னாங்க. என்னடா அது நல்லா போகிற குடும்பத்தை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கினேன். அப்புறம் சரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு மனைவிக்கிட்ட அவர் சொல்லிட்டார் இன்ஜினியர். அப்படியே ஆசிரியர் வந்தாங்க. இந்த பாருங்க, அந்த ஒன்றுக்கிட்ட இனிமேல் நான் கும்பலாக விவசாய வேலை செய்ய முடியாது, இடத்த பங்கிட்டணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்க நம்மளால் முடியாதுடா சாமி, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஆக மொத்தம் அந்த பொம்பளைங்க எதனா ஒரு பிரச்சனைனா வந்து சொல்லிவிட்டு முடியாதுன்னா அப்படியே அம்மா வீட்டுக்கு தான். அம்மா வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குன்னே தெரியாது, ஆனால் அம்மா வீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இதேமாதிரி சொல்லும்போது இவங்க சொன்னார், இவர் ஆசிரியர் சொன்னார், ஏம்மா நம்ம கூட அன்றைக்கி போய் வந்தோம் ஒரு விஷயத்துக்கு, 2 நாள் இருந்தோம், அவங்க தானே குடும்பத்தை பார்த்துனாங்க, ஒரு பம்ப் செட்டு விட்டு இறக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ அவங்க பார்த்துங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆக மொத்தம் பாகம் பங்கிடணும், அப்படி இல்லையா நீ குடும்பத்தை பாரு, நான் எங்கன்னா கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போனாங்க. தலைவரை இந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிது, அந்த பாகத்தை கொஞ்சம் பங்கிட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட சொல்லி ஊர் நாட்டார்கிட்ட சொல்லி ஒரு 10 பேர் கும்பலாக சேர்ந்து வந்தாங்க.
5 ஏக்கரா ஒரு பம்ப் செட்டு, ஆளுக்கு 2.5 ஏக்கரா பங்கிட்டு விட்டாங்க. என்னம்மா அப்போ கரெக்டாக இருக்குதாம்மான்னாங்க. கரெக்டாக தான் இருக்குதுன்னு. அப்புறம் தலைவர் என்ன பண்ணார், ஒரு 2000 ரூபாய் காசு கொடுத்து எல்லாம் ஒரு 10 பேராட்ட வந்துக்கிறாங்களே, போய் சாப்பாடு வாங்கி வைப்பான்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கியாந்து அவங்க கெந்தாண்டே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு கிளம்பலாமான்னாங்க. அதுக்குள்ளேயே ஒருத்தர் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆசிரியர் அவங்க அம்மானாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆனால் ஒரு தென்னை மரம் மட்டுங்குது, தலைவரை உன் கையால் அது பங்கிட்டு விட்டு போடுன்னாங்க. ஆண்டா, ஒரு தென்னை மரங்குதா, 2 தென்னை மரமாக இருந்தால் ஆளுக்கு ஒன்று விட்டுடலாம், ஒரு தென்னை மரமாகுது, நம்ம எப்படி பங்கறதுன்னு தலைவர் சொன்னார். அது நாட்டார் என்னாரு, எப்படி பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல, இந்த பாருமா காய்க்கிட்டோம், யாருன்னா விட்டு அறுத்து அரைக்கிறவனுக்கு ஒரு 10 காய் கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு 20 காயோ 30 காய் எடுத்துங்க, இப்படி தான் பண்ண முடியும், என்னம்மா பண்ண முடியும்னா. அதெல்லாம் தெரியாது, அந்த கூட்டுன்ற பொயப்பே என்கிட்ட இருக்கக்கூடாது, நீ பங்கிட்டு விட்டுரு தலைவரேன்னாங்க. சரி, இப்போ இது கார்த்தி மாதமா, அடுத்த கார்த்தி மாதம் வரைக்கும் ஒரு ஆள் வச்சுங்க, ஒரு வருஷத்துக்கு அந்த மரத்தில் அறுவடை நீங்கள் பண்ணிங்க. அப்புறம் அடுத்த கார்த்தி வரும்போது அவங்க கிட்ட விட்டுருன்ட்டாங்க. தலைவர் சொன்னார், அதுவும் முடியாது, இன்றைக்கே எங்களுக்கு சிக்கறுத்து 2 பங்கிட்டு விட்டுருன்னாங்க. எப்படிமா 2 பங்கிட முடியும்னாங்க. அதுக்குள்ளேயே நாட்டார் என்ன பண்ணார், தலைவரை ஒரு யோசனைக்குது. அப்புறம் அந்த மரையேறி அவங்க ஊரில் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டாங்க. காசு 500 ரூபா கொடுத்து, தம்பி போய் ஒரு வெள்ளை பெயிண்ட்டு ஒரு 1/2 லிட்டரு வாங்கின்னு வாங்கினாங்க. அவர் போய் வெள்ளை பெயிண்ட்டு ஒரு 1/2 லிட்டரு வாங்கின்னு வந்தார். வாங்கின்னு வந்து இந்த தென்னை மரம் இருக்குது பற்றியா, அதில் பேர் பாதி போய் ஒரு ஒரு ஜானுக்கு ஒரு பேர் பாதி லவுண்டாக பெயிண்ட் அடிச்சிருந்துட்டாங்க. இவர் போனார், மரம் ஏறுறவர் அப்படியே அந்த இதில் தானே ஏறுவார், போய் கரெக்டாக பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. பெயிண்ட் அடிச்சு தான், இந்த பாருமா, சண்டை வேணாம் சாடி வேணாம், பெரியவங்களுக்கு மேலே எடுத்துங்க, கீழவங்களுக்கு கீழே, அந்த பேர் பார்த்து கீழே நீங்கள் எடுத்துங்க, பெரியவங்களுக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க. ஓகேன்ட்டாங்க. இன்னும் பிரச்சனை இல்லையான்னாங்க. சந்தோஷம், நீங்கள் போங்க தலைவர்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரு 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆனதும் காய் கொஞ்சம் அதிகமாக இறங்கிடுச்சு மரத்தில் இறங்கிட்டு தான் பெரியவங்களுக்கு தான் நான் மேலே விட்டாங்க. அப்புறம் அந்த பெரியவங்க அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க தம்பியை கூப்பிட்டாங்க, தம்பி தேங்காய் நம்ம அறக்கணும், உங்கள் பையனுக்கும் காது குத்தாக்குது, நாங்களும் தட்டு வச்சு வைக்கிறதுக்கு தேங்காய் வேணும், அப்புறம் எங்களுக்கும் அந்த கொஞ்சம் நெருக்கி போட்டோம்னா எண்ணெய் ஆடலாம், நீ போய் நாளைக்கு வந்துருப்பான்னாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை இட்டுக்குன்னு அவர் வந்தார். வந்ததும் பையெல்லாம் போட்டு, காக்கா இருக்கா, நான் போய் மேலே ஏறி தள்ளுறேன்னாங்க. மேலே ஏறுறதுக்கு கிளம்புனார். சின்னங்க கூட இருந்தாங்க, என் மரத்தில் நீ கை வைக்கக்கூடாது, எனக்கு பேர் பாதி விட்டுக்கிறாங்களேன்னு வச்சுக்க, அந்த பேர் பாதியில் நீ கை வைக்காத, நீ மேலே போய் நீ அறுத்துக்க, உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லைன்னாங்க. என்னடா எப்படி தான் அறக்கிறது, நான் போனால் காய்த்து, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மரத்தில் நீ காலை வைக்கக்கூடாது, உனக்கு பேர் பார்த்து தானே, நீ மேலே போய் நீங்கள் அறுத்துக்கன்ட்டாங்க. அப்படியே என்ன பண்ணார், இவன் தான் பண்ணாங்க, இவகிட்ட ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக தலைவர்கிட்ட போனாங்க. தலைவர்கிட்ட போய் பார்த்தா தலைவர் ஆஃபீஸுக்கு போட்டார். நாட்டார்கிட்ட போனாங்க. நாட்டார் போனால் கல்யாணத்துக்கு போட்டார். என்னடா அது வம்பா போச்சு சொல்லிட்டு நேராக வந்துச்சு அந்த அம்மா. வந்ததும் தம்பி கூப்பிச்சு, தம்பி அதுக்கு தாந்த மாரி ஒரு ஏணி போய் ஏற்றுன்னு வா, ஒரு வேனை வச்சுன்னு ஏற்றுன்னு வான்னாங்க. ஏக்கா வேனுக்கு வாடகை 500 ரூபா, அந்த ஏணிக்கு அட்வான்ஸு 1500 ரூபா, அந்த வாடகை ஒரு 800 ரூபா அவங்க ஆனாங்க. எம்மனா அவட்ட இந்தாடா ஒரு 4000 ரூபாய் எடுத்து போடான்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கொடுத்து அனுப்பிச்சு. அப்படியே போனாப்பில் ஒரு வேனை பிடிச்சாப்புல, அதுக்கு தாந்த மாரி ஒரு நல்லா ஒரு ஏணி ஒன்று நீட்டாக எடுத்துன்னு வந்தார். நீட்டாக எடுத்துன்னு வந்து ஏணி கொண்டாந்து வச்சுட்டு, ஏணி பிடிக்கிறதுக்கு 2 ஆள் வேணும், ஒரு 2 ஆள் போயிட்டு வந்தார். நீங்கள் 2 பேரும் ஏணி தான் பிடிக்கணும், நான் மேலே ஏறி காய அரைப்பேன், என்னையா வேணும்னாங்க. என்ன ஆகிட போகுது, ஆளுக்கு ஒரு ஆப்பு, ஒரு பிராணி வாங்கி கொடுத்துரு தலைவரை போதுண்ணே, ஆப்புண்ணே புள்ளையே வாங்கி கொடுக்குறேன் அப்படியா வேணும், ஆனால் ஏணி மட்டும் விட்டோன்னா நான் கை வீந்துடும், உஷாரா பிடிக்கணும். நீ வேற, நாங்கள் வீந்தாலும் வச்சு ஏணி வியாது தலைவரை, நீ ஏறுனாங்க. இவங்க ஏற்பாடு பண்ணுறதுக்குள்ளேயே இந்த சின்னவங்க என்ன பண்ணாங்க, அதுக்குள்ளேயே அவங்க தம்பியை கூப்பிட்டு, தம்பி நீ என்ன பண்ணுற, இவ காயாக அறக்கூடாது, அந்த மிஷினை அறக்குது பற்றியா, அந்த மிஷினை எடுத்துன்னு வந்துடுன்னாங்க. மிஷினை தான் தயாராக வச்சுருக்கிறாங்க.
இவர் என்ன பண்ணார், ஏனி 2 பேரும் பிடிங்கன்னு சொல்லிட்டு மேலே ஏறினா இருப்பார். மேலே ஏறி அவர் அத்தை தாண்டி போகிறாரு. அப்படியே மிஷினை தந்தாங்க. மிஷினை தந்து இந்த அறுத்தாங்க. மிஷின் வந்து அர்த்தம் தான், ஏன்டி பாவி மிஷினாக இருக்குன்னு. என் மரம் எனக்கு தேவையில்லப்பா, நான் அறக்க போகிறேன்பா, நீ எது கேட்குற, என் மரத்தை நான் அறப்பேன்னாங்க. ஏன்டே மேலே போய்க்கிறான், அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு தேவையில்ல இந்த மரம், நான் அறக்க போகிறேன்னாங்க. அடிப்பாவுன்னு அந்த ஆள் இறங்கி வந்தார். அந்த ஆள் இறங்கி வந்ததும், இதை பாரு, உங்களாட்டம் இருந்தால் அந்த ஊரும் கெட்டுக்கும், இந்த தமிழ்நாட்டு மக்களும் 8 கோடி மக்களும் கெட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் எப்போன்னா போங்கன்னு அந்த ஏனிக்கின்னெல்லாம் எடுத்துக்கின்னு இந்த இவரும் போனார், அந்த மிஷினை எடுத்துக்கின்னு அவரும் போட்டார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தேவடியா உன்னை விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு தலைமறை பிடிச்சி ஈர்த்து போட்டு கீழே போட்டு 2 குத்தி இப்படி திளம்பினாங்க பாரு. காதை பிடிச்சி கட்டிச்சு அந்த அம்மா. அப்படியே அந்த அம்மா காதை பார்த்ததுமே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் திரும்பி மூக்கை பிடிச்சி கடிச்சிட்டாங்க. மூக்கை பிடிச்சி ஒரு அம்மா கடிச்சிட்டாங்க, ஒரு அம்மா காதை பிடிச்சி கடிச்சிட்டாங்க. அப்புறம் கருவை முரண்டு சத்தம் போட்டு அப்புறம் ஊரில் இருக்கிறவங்களாம் எல்லாம் கும்பலாக ஓடியாந்து அப்புறம் ஈத்துன்னு போய், ஏம்மா ஒரு வாதி ரோட்டு குடும்பம் எம்மா ஒரு ஒத்தியமாக இருந்துச்சு, அவங்க போன பார்த்து இதுமாரி ஆயிடுச்சு, என்னம்மா இது நாயம்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே போனாங்க, ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே போய் 2 பேரும் பெட்டில் சேர்ந்தாங்க. பெட்டில் சேர்ந்து பார்த்து எஸ்ஐ என்ன பண்ணார், ஊர் தலைவருக்கு ஃபோன் பண்ணார். என்ன தலைவர் அது இதுமாரி இடத்த பங்கிட்டு ஒரு தென்னை மரத்துன்னு. ஐயோ அது என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை, எங்கிற தலைவராக வாங்கினாங்க. நான் ஆஃபீஸில் தாங்கிறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் 2 பேரும் ராசி ஆகிட்டு அப்புறம் அவங்க 2 பேரும் கூப்பிட்டாந்து, நீ 5000 ரூபா, இன்ஜினியர் 5000 ரூபா, ஆசிரியர் 5000 ரூபா, 10,000 ரூபா வாங்கி அந்த மரத்தை அறுத்து எடுத்து போய் வெளியே போட்டாங்க. பங்காளி தகராது பற்றியா இப்படி? அதான் ஒற்றுமை இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். நாட்டில் என்னத்துக்கு சொல்கிறேன், ஒற்றுமை வாங்கினோம்னா கொஞ்ச நாள் வாழ போகிறோம், அதுக்குள்ளே எதுக்கு இந்த பிரச்சனை? என் பேர் சின்னசாமி. நன்றி, வணக்கம், சந்தோஷமாக இருங்க, பாய்.